இந்த நேரத்தில் கூட காலாளனைக்கு வந்திருக்கிறான உங்கள் இயேசு கிறிஸ்து வாழ்த்தி வரவேற்கிறேன். உலகத்தில் ஒவ்வொருத்தரும் உண்டு, ஆனாலும் தெரிந்து நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் இந்த நேரத்திலும் கூட நம்மளோட மத்தியில் அவர் கடந்து சென்று வந்து கொண்டிருக்கிறார். அதுக்காக வேண்டி நாம் இந்த நேரத்தில் நம் தலைகளை வணங்கி நாம் அமர்ந்த இடத்திலிருந்து நாம் மௌனமாக செபிப்போமாக. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி எங்களுக்கு காலப்படிகள் கொடுத்த தாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஐயா நீர் இந்த மத்தியில கடந்து வந்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே நீர் இந்த மத்தியில உள்ளாகவே கொண்டிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா இந்த 2வது மாதத்துல கர்த்தாவே உம்மை துதிக்கும் சிலாக்கியங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அப்பா. ஐயா விடுதலையோடு உம்மை ஆராதிக்கக்கூடிய ஒரு கிருபையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவ்விதமான ஒரு காலகட்டங்களிலும் கூட கர்த்தாவே நாங்கள் கடந்து போகின்ற காலங்கள் எங்களுக்கு உண்டு சுவாமி. ஐயா நாங்கள் இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே உம்மை ஆராதிக்க வந்துள்ளோம் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ராஜா. ஐயா இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே வந்து கொண்டிருக்கிறதான உமது பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை கொண்டாந்து இந்த மத்தியில சேர்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உற்சாகத்துடனே உமது ஆலயத்துக்குள்ளாக பிரவேசிக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே எங்களை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எங்களை பிரிப்பவரும் யார் ஆண்டவரே? உபத்திரவமோ வியாக்குலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசம் மோசமோ வேறு எந்த பட்டியங்கள் எங்கள் மத்தியில் இருந்தாலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராய் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவராய் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே நீர் எங்களை எவ்விதமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்குள்ளாக எங்களை அஸ்திபாரப்படுத்துகிற தேவனாக நீர் இருக்கிறீர் ராஜா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே இந்த ஆராதனையின் காரியங்களை உங்கள் கரத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். என் தேவன் ஆண்டவர் நீர் இருந்து வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் இறுதி மற்றும் கூட கர்த்தாவே நீர் இருந்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் கூட கர்த்தாவே நீர் இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆரம்பமாக மாறி மாறி வாசிப்புக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். வாசிப்பவர்கள் சகோதரி தேசி என்றும் சங்கீதம் 4வது அதிகாரம் 1 தொடங்கி 8 முடிய. இன்று மாறி மாறி வாசிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதி சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 1 - 8 வரை. சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 1 - 8 வரை. இறுதி வசனத்தை நாம் சேர்த்து வாசிப்போம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் நன்மையை உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அதிகம். கர்த்தாவே, உம்முடைய முகத்தில் ஒளி எங்கள் மேல் பிரகாசம் பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தட்டேன். சேர்ந்து சமாதானத்தோடு கடந்து கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் காணப் பண்ணுகிறீர். நாம் நின்று கொண்டிருக்க வண்ணமாக நம் துதியின் வேலைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இன்னைக்கு துதி நடத்துகிறவர்கள் சகோதரி அனிதா அவர்கள்.
நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவர். கர்த்தாவே, நீண்ட நாளுக்கு பிறகு சபையார்கள் ஒரு மனமாக ஆண்டவரை ஒன்று கூடி உன் சமூகத்தில் உன் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நாம் என்ன பாக்கியம் செய்திருக்கோம். கைகளை தட்டி தேவனுக்கே மகிமை ஆண்டவர் பாடல் சந்தோஷமாக உற்சாகமாக பாடும்.
Thank you.
சத்தத்தோட நம்ம பாடுவோம். மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, அல்லேலூயா. எங்கள் பரலோக ராஜா இயேசுவே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, எங்கள் பரலோக ராஜாவே. துதி ஆராதனை, துதி ஆராதனை உமக்கே சொந்தம். துதி ஆராதனை உமக்கே சொந்தம். துதி ஆராதனை, துதி ஆராதனை உமக்கே சொந்தம். துதி ஆராதனை உமக்கே சொந்தம். Hallelujah. Hallelujah. Praise you. Praise you. Praise you. Thank you, Lord. உமக்கே ஆராதனை, உமக்கே துதி, உமக்கே கனம். Hallelujah. Hallelujah. மகிமைப்படுத்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Let us begin to worship Him. Let us begin to glorify Him. Hallelujah. Hallelujah. மகிமை நிறைந்த தேவன், மகிமை நிறைந்த தேவன். Thank you, Holy Spirit. ஆவியானவரே, ஆளுகை செய்யும். ஆவியானவரே, ஆளுகை செய்யும். ஒரு செக்கேரி காணாதா, செக்கேரி மரகா, செக்கேரி போராடா. Hallelujah. Hallelujah. ஒரு சிக்காரா, செக்கேரி போரோ சோமரியாடா. Right now, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஓரி கபா செக்கேரி. பிள்ளைகளை நிரப்போம். பிள்ளைகளை நிரப்போம். இந்த நேரத்தில் right now. Right now, Lord. Right now, Holy Spirit. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், in the name of your Son, Jesus the Lord. ஏகபா செக்கேரி காணாதா. Hallelujah. Hallelujah. மகிமை, 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 மகிமை உமக்கே, உமக்கே ஆராதனை. மகிமை உமக்கே ஆராதனை ஆண்டவரே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். Thank you, Lord Father. Thank you, Lord Jesus. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. Thank you, Father. Hallelujah. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம். பிரியமானவர்களே, இசை பொதுவாக ஆண்டு கொண்டிருக்கிற வேளையிலே சற்று நேரம் கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். Let us look unto the Lord. நம்முடைய கண்களை கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். சிலுவையிலே நமக்காக மரித்த தேவன், மறுபடியும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த வந்த தேவனே, ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, Father. We praise you. உமக்கே எல்லா ஆராதனையும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் மகிமை நிறைந்த தேவன் ஆண்டவரே. நீர் மகிமை நிறைந்த தேவன் அப்பா. ஓ ரேகபாலரபா சந்தோ. Hallelujah. Thank you, Holy Spirit. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். Thank you, Lord Father. Praise you. ஓ சந்தோ ரேகபாலரபா. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you, Father. Praise you. Amen. Thank you. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Holy Spirit. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Father. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர். அப்பா, நம்ம எவ்வளவு நான் துதித்தாலும் பத்தாத ஆண்டவர். நீர் நன்மை மட்டும் செய்கிற தேவன் ஆண்டவர். நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Holy Spirit. அவனுடைய பிள்ளைகளோடு நீ பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுங்கள். Thank you, Lord Father. Thank you, Lord Father. Thank you, Lord Jesus. நாளைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க நீர் மட்டும் அறிந்திருக்கிற தேவன் அப்பா.
நம்முடைய வார்த்தை அழகாக சொல்லுது, நாங்கள் மனுஷர்கள் முகத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர், ஆனால் தேவன் எங்களுடைய இருதயத்தை அறிந்து புரிந்து ஆண்டவர் ஒவ்வொரு காரியம் ஐயா நீ பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவர் காலையில் ஆண்டவர் ஒரு சமுதாயம் ஒப்புக்கொள்கிறோம். பிள்ளைகளோடு நீ பேசும், பிள்ளைகளோடு நீ பேசும் அப்பா. வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீ பேசும். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Como shamboli kaba. Como sikali kada. Thank you Lord. Como shamboli. Thank you Lord. Thank you Jesus. Stotri kaba. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Super panang kita. Thank you. Thank you Lord Jesus. Thank you Jesus. காலையில் ஐயா எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நீரப்பா. காலையில் ஆண்டவரே உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத தேவன் ஆண்டவர். அதிகமாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவர். இந்த காலைவெளி ஐயா ஒரு குடும்பமாக எல்லாரும் சேர்த்ததுக்காக நன்றி. வழிநடக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நாளைக்கு நான் இருப்புனா இல்லையான்னு கேள்வியோட வாழ்ந்து கொண்டிருக்கிற வார்த்தையில் ஆண்டவர், இந்த நாளிலே இன்னொரு நாளிலே எங்கள் வாழ்க்கையை கூட்டி கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். அப்பா குடும்பமாக நாங்கள் அறிக்கையிடுறோம் சுவாமி, இந்த நாளிலே நாங்கள் உயிரோடு இருக்கிறது உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவர். எங்களுடைய திறமை, எங்களுடைய ஞானம், எங்களுடைய சிந்தை, எங்களுடைய அந்தஸ்து ஒன்றுமே இல்லை சுவாமி. எங்களோட பலன் ஐயா ஒன்றுமே இல்லை சுவாமி. உங்களுடைய சுத்த கிருபையில நாங்கள் இருக்கிற ஆண்டவர். இதை நாங்கள் எப்பொழுதும் மறக்காத படிக்க சுவாமி. காலையில் ஆண்டவரை சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். கோடான கோடி ஸ்தோத்திரமை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு நிறுத்திக்கிறோம் அப்பா. அந்த காலையில் ஆண்டவரே அப்பா ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் சொன்னேன் 30 பேரோட ஆராதிக்க கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதிகமாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். காலையில் ஆண்டவரே நாங்கள் வராத முன்னைக்கே நீ வந்து ஆண்டவர் என் பிள்ளைகள்லாம் வருவாங்க ஆட்சியோட ஆயுதத்தோடு இருந்த எங்கள் தேவனை கனப்படுத்துகிறோம் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். அநேக வேலையில நாங்களும் மறந்தாலும் ஒரு பொது மறக்கிறது அதிகமாக நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் என் பிள்ளை ஜெபிக்க வருவாங்க வாஞ்சியோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்க தேவன் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் எனக்காக உபவாசம் எடுத்து மற்றவர்களுக்கு ஜெபிப்பாங்க வாஞ்சியோட அதோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற தேவன் ஸ்தோத்திரம். என்னோட பிள்ளைகள் மற்றவர்களுக்கு சாட்சியா இருப்பாங்க எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற தேவனை வந்து நாங்கள் ஸ்தோத்திரமாக காலவெளி ஆண்டவரை மறுபடியும் நாங்கள் உடைய சமூகத்தை படிக்கிறோமே அப்பா. அநேக வேளையில நாங்கள் உழுந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்துவ ஜீவியில ஏதோ தானோ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் அப்பா மறுபடியும் இந்த காலவெளி ஞாபகப்படுத்தும். எங்களோட பாதை மறுபடியும் சரிப்படுத்தும் ஆண்டவர். அப்பா நாங்கள் பேருக்காக கிறிஸ்துவர்களாக இருக்காத படிக்க எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர், எங்களுடைய பேச்சு, எங்களுடைய மூச்சு முழுதும் ஆண்டவர் உண்மை போல மாற நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலையிலேக்காக நன்றி அப்பா.
நாங்கள் எப்பொழுதும் சொல்றது பிரகாரம் ஐயா இந்த சிறுவன் சபைக்கு நீர் தலைவர் ஐயா. ஐயா இந்த சபை நீ ஸ்தாபித்த தேவன் ஆண்டவர். இந்த நாள் வரைக்கும் ஒரு குறை இல்லாம வழிநடத்தின தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதிகமாக நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஐயா. அந்த நாளிலே விசேஷமாக அப்பா எங்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி சேர்த்ததுக்காக நன்றி. அநேக பேர் இல்லைனாலும் ஆண்டவர் அப்பா சபையிலையும் வீட்டிலும் துதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுடைய நாமத்தை மட்டும் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உங்களுடைய நாமத்தை மட்டும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். Father, we are here for only one reason, Lord, to glorify your name alone, because you are a wonderful God of God. நீ மகத்துவமான தேவன் சுவாமி. அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அந்த நாளிலே சுவாமி சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மறுபடியும் பாதைகள் சரிப்படுத்துமாப்பா. ஒருவேளை உங்களை விட்டு ரொம்ப தூரமாக போனால் நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி. ஐயா எங்களோட குடும்பம் ஐயா, இந்த பிள்ளைகளெல்லாம் எங்களோட குடும்பம் சுவாமி. இந்த காலங்களிலே நினைவு கூறும் யாரெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய பாதையை விட்டு ரொம்ப தூரமா போய் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மறுபடியும் இந்த சமத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பாதைகள் சரிப்படுத்தும் ஆண்டவர். அப்பா நீர் இல்லாத வாழ்க்கை மரண வாழ்க்கை ஆண்டவர். ஐயா நீர் இல்லாத வாழ்க்கை ஒன்றுமே இல்லை சொல். ஒரு சமாதானம் இருக்காது. காலையில் ஆண்டவரை மறுபடியும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். இந்த நாளில் இந்த ஆன்லைன்ல எப்படி ஆராதிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஆண்டவர். பிள்ளைகளோடு நீ பேசும் ஐயா, நீ உற்சாகப்படுத்தும் ஐயா. நீ நேற்றும் இன்றும் மாறாத தேவன் இந்த பிள்ளைகள் புரிந்து கொள்ளப்பா. நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். குடும்பத்தை பலப்படுத்தும் சுவாமி. மாஸ்டர் நான் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பலப்படுத்தும் சுவாமி. அதிகமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அந்த காலையில் ஆண்டவரை மறுபடியும் சுவாமி வியாதியா இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் ஒரு சமூகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பேர்கள் சொல்லி ஆண்டவர் உங்களுடைய நாமத்தில் ஐயா ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சந்தியம் ஆண்டவர். சில பேர் வாழ்க்கையில ஆண்டவரே நீ சுகத்தை கொடுத்து வந்ததுக்காக நன்றி ஐயா. தொடர்ந்து ஆண்டவரை பிள்ளைகள் பூர்ண சுகத்தை தந்து பலத்தை தாரும் உற்சாகப்படுத்தும் ஐயா. நீ ஆளும் அப்பா. பல பேர்களை ஒரு பேர் எங்குவார் பாப்பா. சுகம் அளிக்கிற தேவன் நீரப்பா. சுகம் உம்மிடத்திலிருந்து வருண்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. பொறுப்படுத்திக் கொள்ள வழி நடக்கும் சுவாமி. அப்பா தொடர்ந்து இந்த நாளிலே சுவாமி தேசத்துக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. அநேக குழப்பங்கள் மத்தியிலும் சுவாமி நீர் தேவனான இந்த தேசத்தை ஆளுகை செய்யும் அப்பா. என்னோட ஆகவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா மந்திரிமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரதமருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா போலீஸ்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ராணுவத்தில் இருக்க எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதிகாரத்தில் இருக்க எல்லா பிள்ளைகளும் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் சுவாமி. ஆளுகை செய்யும் ஆண்டவரே. இந்த கோவிட் ஐயா கேசஸ் நீர் குறைத்துக் கொண்டு வந்ததுக்காக நன்றி. இந்த மருந்துக்காக ஆண்டவரை அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஐயா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா நீர் ஆளுகை செய்யுமா. எல்லா சூழ்நிலையும் நீர் இருக்கிறதே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களோட கடமை ஜெபிக்கிற கடமை ஆண்டவர். நீர் படைத்த தேவன், சகலத்தையும் படைத்த தேவன் நீர் இந்த காலவெளியை நாங்கள் அறிக்கையிடும் சுவாமி. அதிகமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பொறுப்படுத்திக் கொள்ள வழி நடத்தும் சுவாமி. அப்பா அதனால ஒரு விஷயம் மியான்மர் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக குழப்பங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அநேக சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிற தேசத்துக்கு ஐயா உங்களுடைய கருணைக்காக நம்ம ஜெபிக்கிறோம் அப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளும். விசேஷமாக இருக்கிற சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுக்கு ஊழியம் சில பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் அப்பா. கண்ணீரோடு ஜெபிக்க தேசத்தை ஒரு விடுதலை வரும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பொறுப்படுத்திக் கொள்ளும் சுவாமி. அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஐயா தொடர்ந்து ஆண்டவரே நாளைய தினத்துல ஐயா எங்களோட தேசத்துல எஸ்பிஎம் பரிச்சை எழுத போற பிள்ளைகளுக்காக நான் நினைவு கூறுகிறேன். யார் இருந்தாலும் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் சுவாமி. விசேஷமாக எங்க சபையிலிருந்து போகிற எல்விக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜஸ்மின்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் சுவாமி. அப்பா நீர் அந்த பலத்தை தாரும், அந்த தைரியத்தை தாரும் ஆண்டவர். பிள்ளைகள் உமக்கு சிறந்ததை செய்ய படித்ததெல்லாம் ஞாபகத்தில் எப்பொழுதும் இருக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் நடக்கும் சுவாமி. அப்பா இறுதியாக சபையிலே ஆண்டவரை தொடர்ந்து நீர் தேவனாந்து ஒவ்வொரு காரியத்தை செய்து வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அந்த ஆராதனை நீர் ஆளுகை செய்யும் ஐயா. இதுக்கு பிறகு வார்த்தை மூலமா எங்களோட நீ பேச போவதற்காக நன்றி.
அதற்காக நன்றி. தொடர்ந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் பயனடைக்கும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருத்தருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபத்துக்காக நீங்க நல்ல பிதாவே. ஆமென். பிரமாண்டே கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம புரிந்து ஜெபத்தை ஒன்றாக ஒரு குடும்பமாக நம்ம எடுப்போம். பரமண்டலத்தில் எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றோட ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறதைப் போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசித்துக் கொள்ளாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றும் உள்ளது. ஆமென். நாம் நின்று கொண்டிருக்கிறவனமாக அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை சொல்கிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். ஒன்று பிரார்த்தனை காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தறிந்தார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பட்சத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தையும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுவும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் நின்று கொண்டிருக்கிறவனமாக காணிக்கைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். திருமதி ஸ்ரீவல் பாபு இன்றைக்கு காணிக்கை எடுப்பவர். Thank you.
ஜெபிப்போமா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சியடையலாம், ஆனால் கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் ஒருவருக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதத்தின் வார்த்தைக்கு ஏற்ற வண்ணமாக கர்த்தார் சவால் நிறைந்த இந்த காலத்தில் கர்த்தாவே பிள்ளைகளை அருமையாக வெளியினர் அடையும் கரத்தில் பெற்றுக்கொண்ட அத்தனை காரியங்கள் கர்த்தாவே காணிக்கையாவும் தசமப்பாகவும் கரத்தில் வைக்கிறோம். ஆசீர்வதிக்கையா இயேசுவின் நாமத்தில் ஜெபம் ஜீவன் உள்ள நடக்கிறார். நாம் நின்று கொண்டிருக்கிறவனமாக வேத வாசிப்புக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். வாசிப்பு சகோதரர் ஈசேல் அவர்கள் சங்கீதம் 121 அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக நான் என் கண்களை இருக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமையே கர்த்தருடைய வார்த்தை. நாம் யாருமாக அமர்வோம். இந்த நேரத்தில் கூட வேத வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு நம்முடைய மத்தியில வந்து நம்முடைய சின்ன போதகரை நம்ம வேண்டாம். ஸ்தோத்திரம். மறுபடியும் எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷம். அண்ணன் பைபிள் வாசிக்க சொன்னாரு, இதே இருக்க வார்த்தை தான். ஆனா இந்த 2 வார்த்தையில வந்து இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுடைய என்னோடையும் வித்தியாசமாக வல்லமையாக இந்த 2 வார்த்தையில என்ன நடந்தது நாளிலே நீங்களும் நானும் எல்லாம் கடந்து போய் கொண்டது. ஆண்டவர் மிகவே நம்மளோட பேசுவார்க்கு நான் விசுவாசிக்கிறேன். முதல் தடவை வாட்ஸ்அப் குரூப்ல வந்து யாரெல்லாம் சபைக்கு வர போட்டோன்னே கொஞ்ச நேரத்துல முடிஞ்சு பேரு அதுலயே தெரியுது நீங்க எல்லாம் அவளோட ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் ஆண்டு துதிக்கணும், ஆண்டு ஆராதிக்கணும். இருந்தாலும் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் ஃபாலோ பண்ணணும். கூடி சீக்கிரம் தொடர்ந்து ஜெபிங்க. ஆண்டவர் எப்பொழுதும் போல எல்லாரும் வந்து ஆண்டவரை ஆராதிக்கலாம்ட்டு அந்த சூழ்நிலை மாறிட்டு ஜெபிப்போம். சரி, மேலே அந்த செய்திக்கு போறவங்களுக்கு கண்கள் அப்பா, இந்த காலவேளைக்காக நன்றி ஐயா. அப்பா, அருமையாக நம்ம உங்க பாடலை பாடி துதித்தோம். நம்ம மகிமைப்படுத்தணும் சுவாமி. மெய்யாகவே எங்களோடு கூட இருக்கிற தேவன். இதனாலே நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி சொல்றோம். இந்த நாளிலே எங்களோட பேச போறதுக்காக நன்றி. அப்பா, பேச போறது நான் அல்ல, ஆனா நீர் சர்தான் சபைக்கு விசேஷமா நீ கொடுத்த அந்த வார்த்தை சங்கீதம் 121 வசனம் 1-2 நாளை எங்களோட பேச போறதுக்காக நன்றி சொல்றோம். அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சபை விட்டு நாங்கள் எல்லாம் போகும்போது என் ஆண்டவர் என்னோட இந்த வார்த்தை மூலியமாக பேசினா அந்த நம்பிக்கையில நாங்கள் போவேன். அவைவரை நம்ம கொடுக்கிறோம். நீ பொறுப்பெடுத்து நேரத்துக்காக நன்றி. எல்லா துதிகளை நமக்குமே ஒருத்தருக்கே செலுத்தி இயேசு நாமத்தை சொல்லுங்கள். மிக நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹலோ, இந்த மாதிரி பண்ணிட்டு சொல்லுங்க. மைக் சில ப்ராப்ளம் பிரச்சனை. தொடர்ந்து நம்ம ஆண்டோட வார்த்தைக்கு நம்ம போவோம். நீங்க இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்க போற இந்த சங்கீதம் 121 வந்து இந்த படம் போலதான். ஆனா ஒரே ஒண்ணுதான் இல்லை. அங்க பாத்தீங்கன்னா ஜெகஜோதியா ஒருத்தர் குதிரைல போயிட்டு இருக்காரு. ஆனா அந்த சங்கீதம் 121 ஆண்டோட வார்த்தை அந்த நாட்களில் எழுதும் போது குதிரை இல்லை, மக்கள் நடந்து போய்க்கணும். அப்ப அந்த மலை நீங்க பாருங்க எவ்வளவு பெருசாக எவ்வளவு பயங்கரமாக இந்த மலை இருக்குதுன்ட்டு நீங்க ஒரே ஒரு தாங்க வேண்டுகோள். இந்த சூழ்நிலைக்குள்ள நீங்க உள்ளுக்கு பூந்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வசனம் அழகாக புரியும். ஆண்டவர் பேச போற வசனம் எந்த சூழ்நிலையில இன்னைக்கு
உங்களுக்கும் எனக்கு உயர்த்திருக்காரு இன்னும் ஆழமாக நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த நாளே பிரிமாண்டே வேத வாசத பிரகாரம் சங்கீதம் 121 வசனம் 1-2 இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. எனக்கு தெரிந்து கன்ஃபர்மேஷன் கிளாஸ் 17 வயசுல போகும்போது டேவிட் டர்மக்கர் நம்ம தேசி பிரசிடண்டா இருந்தாரு. அவர் முன்னுக்கு மனப்படமா அந்த வசனம் சொல்லணும் 17 வயசுல. இன்ன வரைக்கும் அந்த வசனம் வந்து எப்பொழுதும் இருதயத்தில் இருக்கிறோம். இங்கிலீஷ்ல தமிழ்ல வந்து கொஞ்சம் ஓகே தேங்க்யூ. ஓகே தமிழ்ல வந்து கொஞ்சம் வார்த்தை போகும் அங்கேயும் போகும், ஆனால் இங்கிலீஷ்ல சரியாக இருக்கும். I shall lift up my eyes to the hills. Where does my help comes from? My help comes from the Lord, the maker of heaven and earth. இப்படிட்டு சங்கீதம் 121. அப்ப இந்த நாளைக்கு மேலே தலைப்பு வந்து இங்கிலீஷ்ல வந்து நான் இப்படியாக போட்டிருக்கேன். Where do you look for help? தமிழ்ல மாத்திக்கொண்டா இன்னைக்கு நீங்களும் நானும் உதவிட்டு வரும்போது எங்க நம்ம ஓடி போகிறோம், எங்க நம்மளோட பார்வைகள் இருக்கு, எங்க நம்ம போய் அதிகமாக சேரணும்னா இந்த நாளிலே மாதிரி இந்த மாதிரியான தலைப்புல நல்ல உங்களோட என்னோடையும் ஆண்டவர் பேசுவார். தொடர்ந்து இந்த சில படங்களை பார்ப்போம். இதெல்லாம் நீங்க பார்த்த படம் தான். விசேஷமா யாரெல்லாம் டிஜி நம்பர் நீங்க பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்ன நினைக்கிறேன், ஒரு பல வருஷம் முன்ன இந்த yellow man, இந்த டிஜின்னு சொன்னாலே இந்த மஞ்சள் கலர், அது இக்லாண்ட்ல டிவியில அடிக்கடிக்கு வரும். எங்க போனாலும் கூட வருது, எப்போதும் உங்களுக்கு கூடயே இருக்கிற மாதிரி டிஜி வந்து நீங்க பார்க்கலாம். அது கூட நான் போட்டிருக்காங்க, ஆல்வேஸ் வித் யூ, எப்பொழுதும் நான் உங்களோட இருக்கிறது. இந்த மாதிரி டிஜி போன் டிஜி நம்பர் வைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். 10 வருஷத்துக்கு முன்ன நோக்கியா நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வேலை சில பேருக்கு நோக்கியா போன் தெரியாது. ஆனா நான் முத பார்த்த போன் நோக்கியா போன், தண்ணி டப்பா மாதிரி இருக்கும். உண்மையாக சொல்றேன், தண்ணி டப்பா இவ்வளவு இருக்கும் போனு, இவ்வளவு மொத்தமாக இருக்கும். நாங்க படிக்கும் போது எனக்கு ஞாபகம் இருக்கு, சொல்லுவாங்க வாத்தியர் எப்படியா சொல்லி கொடுத்தாரு, திருட யாருன்னா வந்து உங்களுக்கு திருந்தாங்கன்னா இந்த போன் எடுத்து அடிங்க, மண்டை கேட்க ஆச்சுன்னா மைக் போட்டு விடணும். ஏன்னா அவ்வளவு மொத்தம் நோக்கியா போன். பாய்ச்சலுக்கும் தெரியும். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் நோக்கியான்னு சொன்னாலே தெரியாது. இப்ப மாறிடுச்சு, இப்ப சாம்சங் ஐபோன் இதெல்லாம் வந்து தெரியுது. ஸோ நோக்கியா, நீங்க நோக்கியாவோட பல வருஷத்துக்கு முன்ன இப்ப இல்ல, இப்ப அவங்க அடையாளமே இல்லை, இப்ப மறுபடியும் வருவாங்க. நோக்கியா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து கனெக்டிங் பீப்புள், 2 கை அப்படியே சேரும். ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க வந்து சேர்த்து வைக்கிறாங்க. கனெக்டிங் பீப்புள்னா சேர்த்து வைக்க எப்படின்னா போன் மூலியமா இந்த மாதிரியான விளம்பரம். ஸோ இதெல்லாம் பார்த்து டிஜிலாம் பார்த்து என்ன எண்ணம் நம்மளுக்கு வருதுன்னா, இவங்கெல்லாம் நமக்கு எப்போதும் கூட இருக்கிறாங்க. ஆபத்து காலத்துல நோக்கியா போன் எடுக்குமா, அது எனக்கு செட்டில் பண்ணிடும். ஆபத்து காலத்துல ஆல்வேஸ் வித் யூ, ஆண்டவர் நினைக்கிறவங்க அந்த மஞ்சள் உருவம், ஐயோ டிஜி மேன் கூட இருக்காரு இப்படின்னு வந்துடும். தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த 2 விளம்பரங்கள், வீடு இன்சூரன்ஸ் இப்படியான தலைப்புல we keep your home secure, நாங்க உங்க வீடை பார்த்துக் கொள்கிறோம். ஒரு ஆபத்துல இருந்து நாங்க பார்த்துக் கொள்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க. உங்க வேலைனா இன்சூரன்ஸ் ஒழுங்கா கட்டுற வேலை, நீங்க ஒழுங்கா கட்டுங்க, நாங்க ஒழுங்கா பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு. இந்த சைடு பாத்தீங்கன்னா காடி கம்பெனியோட இன்சூரன்ஸ். உங்க காடிக்கு பாருங்க சுத்தி கைகள் இருக்கு, அப்பனா உங்க காடிக்கு ஒண்ணுமே ஆகாது, நாங்க பொறுப்பு. உங்க வேலை வருஷத்துக்கு ஒரு வாட்டி காடி இன்சூரன்ஸ் ஒழுங்கா எடுத்துருங்க. இந்த மாதிரியான இருக்கு. ஸோ இது குறித்து நிறைய பேசலாம். இதெல்லாம் நீங்களும் நானும் பார்த்து அநேக வேலையில இந்த சங்கீதம் 121 வந்து நம்ம மறந்துடும். ஏன்னா நம்ம கண்கள் என்ன பார்க்குதோ அதுதான் நம்பும். இது ஒன்னும் ஆழமா போறதுன்னு எப்படிமா, இப்ப நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்க நாட்கள் பார்த்துட்டு இருதயத்துல போய் ப்ரொசஸ் பண்ணி அப்புறம் முடிவு எடுக்கிற காலம் வந்து ரொம்ப குறைந்து போயிடுது. இன்னைக்கு எங்க முடிவு எடுக்கிறோம்னா நம்ம 2 கண்கள் என்ன நம்ம பார்க்கிறோமோ அங்கதான் ஆட்டோமேட்டிக்கலி முடிவு நம்ம எடுக்கிறோம். இந்த மாதிரியான வாழ்க்கை, இந்த மாதிரியான சூழல்ல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த நாளிலே பிரியமான ஆண்டவர் மறுபடியும் சொல்லுறாரு, இல்லப்பா நான் காக்கிறேன், எங்க வந்து ஒத்தாசை வரும். இந்த நாளே ஆண்டவர் உங்களோட என்னோட பேசுவாங்க நான் விசுவாசம். அப்ப முதல் பாயிண்டோட பிரிமாலே இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு பாயிண்ட், where do I lift my eyes, என்னோட கண்களை நான் எங்க ஏறெடுக்கிறேன். தமிழ்ல வந்து அப்படித்தான் போட்டிருக்கேன். நம்ம முதல் வசனத்தை நம்ம பார்ப்போம். சங்கீதம் 121 வசனம் 1. தமிழ் எடுத்து சத்தமாக படிச்சிருக்கோம்.
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, நல்லா பாருங்க, என் தலை, என் கை, என் காலு, என் உருவம் ஏறெடுக்க. எங்க? என் கண்கள். என் கண்கள். அதனால தான் நான் சொன்னேன், இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்க காலம், the world that we are living today, we decide or we make decision based on what we see. நம்ம கண்கள் என்ன நம்ம பார்க்கிறோமோ டக்குன்னு முடிவெடுத்துரும். டக்குன்னு முடிவெடுத்துரும். அப்ப இந்த நாள்ல எப்படிமாலே வசனம் சொல்லுது இங்கிலீஷ்ல, I lift up my eyes to the mountains or hills. That's a Bible version, the hills, mountains. Where does my help come from? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஏறெடுக்கிறேன் வசனம் வந்து போட்டிருக்கு. அப்ப சில காரியங்கள் உங்களோட நான் பகிர்ந்து கொள்வேன். இந்த ஒருவேளை உங்களுக்கும் நம்மளுக்கும் இந்த மவுண்டன், தமிழ்ல வந்து மவுண்டன்னா மலைகள், பர்வதங்கள்னு நம்ம சொல்லலாம். அதாவது ரொம்ப உயரமான ஒரு காரியம். இப்ப இங்க இல்ல, ஒரு காலத்துல இருந்தது. ஆனா எல்லாம் அடிச்சிட்டாங்க, எல்லாம் அடிச்சு இப்ப எல்லாம் பிளாட் ஆகிட்டாங்க. ஆனா காட்டு பகுதி நீங்க போனீங்கன்னா, எஸ்டேட்ல வாழ்ந்தவங்க உங்களுக்கு தெரியும். நான் இருந்ததுனால இவ்வளவு பெரிய மலை ஒண்ணு இல்லை. ஆனா ஒரு அளவுக்கு பார்க்கறதுக்கு மழைலாம் இருந்துச்சு எஸ்டேட். இப்ப சில கம்பத்துல நாம் இருக்கு. உலகத்திலே ஆக உயரமான மலை இது எவரெஸ்ட். உங்களுக்கு எல்லாம் தெரியும். மலேசியாவில் ஆக உயரமான மலை இது இதெல்லாம் சரியான. ஓகே, பெருமாள் இந்த மாதிரி நீங்களும் நானும் நம்ம மலைகள். அப்ப இந்த மலைகள் பெருமாள் இந்த வார்த்தை, இந்த சங்கீதம் 121 எந்த பகுதியில எழுதப்பட்டதுன்னா, யூதர்கள் எருசலேமிலே ஆண்டவரை துதிக்க போற வழியில, ஆண்டவர் துதிக்க போற வழியில இந்த சங்கீதம், இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த சங்கீதம் வந்து நம்ம படிக்கிறோம். அந்த நாட்களிலே சங்கீதம்னா சங்கீதம், அப்ப பாடுவாங்க. அப்ப உங்களோட கான்டெக்ட்ல இன்னைக்கு இது வந்து ஒரு பாடல், ஒரு பாடல். அப்ப இந்த பாடல் கேள்வியோட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது பிறகு பதிலோட அவங்க பாடிக்கிட்டே போறாங்க. எங்க? ஆண்டவரை ஆராதிக்க போற வழியில, எருசலேமுக்கு போற வழியில இந்த பாடலை வந்து இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்காங்க. அப்ப இந்த நாள் எப்படி இந்த மலைகள், இந்த மவுண்டன்ஸ். வாட் இஸ் திஸ் மவுண்டன்ஸ்? முதலாவதாக நான் இப்படியாக போட்டிருக்கேன். அவங்க இந்த மலைகள் பார்க்கும் போது, இட்ஸ் a terrifying and anxious view of mountains. அதாவது ஒரு பயம் ஏற்படுகிற ஒரு மலை. ஏன் என்றால் அந்த நாட்களில் போலீஸ்லாம் இல்லை, ஹேண்ட்போன்லாம் இல்லை. எந்த மலைகள் பின்னால எந்த திருடர் இருப்பான்ட்டு யாருக்குமே தெரியாது, எந்த கொலைக்காரன் இருப்பான்ட்டு யாருக்குமே தெரியாது. ஆனா இதெல்லாம் தாண்டி போனோம். எருசலேமுக்கு ஆண்டவரை ஆராதிக்க ஆலயத்துக்கு போறதுக்கு இதெல்லாம் தாண்டி போனோம். அப்ப இந்த மலையை பார்க்கும் போது இவங்களுக்கு என்னன்னா, ஏன் பயம் வருதுன்னா, ஆண்டவரே எந்த நேரத்துல நம்மளை அடிக்க வருவாங்கன்ட்டு நமக்கு தெரியாது, எந்த நேரத்துல நம்ம கொலை பண்ணுவாங்க. உங்களுக்கு சமாரியா, புது ஏற்பாட்டுல சமாரியன் அந்த ஒருத்தருக்கு உதவி செய்வாங்கல்ல, நல்ல சமாரியன். அதே போல கொள்ளக்காரர்கள், திருடர்கள் இந்த மலைகள் பின்னால ஒளிந்து கொண்டிருப்பாங்க. அப்ப அவங்க போற பாதையில இந்த மலை பின்னால இருக்கிறதுனால they could not see what is behind the mountains. இந்த மலை பின்னால என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா போய் ஆகணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். அந்த நம்பிக்கையில போய் கொண்டிருக்கும் போது தான் இந்த மாதிரியான முதல் காரியங்கள், இந்த மலைகள். இரண்டாவது பெருமாளே வேத ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்கன்னா, mountains are the place where idolaters set their altars. என்னன்னா, இன்னைக்கு விக்கிர ஆராதனை செய்யறவங்க அந்த நாட்களில் இப்பயும் நீங்க பார்க்கலாம், உச்சி மலை மேல தான் வச்சிருப்பாங்க. உச்சி மலை மேல தான் அவங்களோட காரியங்கள் வந்து செய்வாங்க. அதே போலதான் பழைய ஏற்பாடுல விக்கிர ஆராதனை செய்யறவங்க மலை மேல தான் அவங்களோட தெய்வ ஆலயத்தை வந்து கட்டுவாங்க. அப்ப இது இவங்க பார்க்கும் போது பெருமாள் இந்த பாடல் பாடி போய் கொண்டிருக்க வேலையில ரெண்டு சூழ்நிலை நடக்கும். ஒண்ணு, ஐயோ இந்த மேலெல்லாம் இந்த மாதிரியா இருக்குமே, எந்த நேரத்துல எந்த ஆவியை நீ வந்து அழிக்கணும் எனக்கு தெரியாது, அந்த மாதிரியான ஒரு பயம். அது ஒண்ணு. இது நெகட்டிவா. பாசிட்டிவா நீங்க என்ன பாத்தீங்கன்னா, ஓ இது மேலெல்லாம் ஏதோ ஒரு ஆவி உட்கார்ந்துருக்கு, எனக்கு பயம் இல்லை, ஏன்னா நான் போகும்போது ஏதாவது ஒரு ஆவி வந்து என்னை காப்பாற்றும், கஷ்டமாக வரும்போது ஏதாவது ஒரு கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவார் அப்படின்ட்டு அந்த எண்ணம். அப்ப பாருங்க, இந்த சங்கீதம் எழுதும் போது நெகட்டிவும் இருக்கு, பாசிட்டிவும் இருக்கு. இதுதான் மலை. ஆனா இன்னைக்கு இப்படி நீங்களும் நானும் நம்ம பார்க்கும் போது, இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம பார்க்கும் போது இது ஒரு கேள்வியாக நான் இப்படி போட்டிருக்கேன்.
இஸ் அவர் மவுண்டன்ஸ் டுடே? இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம்மளோட மலைகள் என்ன, நம்மளோட பர்வதங்கள் என்ன? ஒருவேளை ஏதாவது நோயா, இல்ல ஏதாவது குடும்பம் கஷ்டமா? இதை பார்க்கும் போதெல்லாம் இதுக்கு ஒரு பதில் கிடைக்காதா? இந்த சூழ்நிலையிலிருந்து எங்க எனக்கு உதவி வரும் அப்படின்னு நீங்களும் நானும் நம்ம கண்களை பார்த்து கொண்டிருக்கிறோமா? இல்ல ஒருவேளை பிரிமல்ல இன்னைக்கு நீங்களும் நானும் எதெல்லாம் நம்ம மலையாக நம்பி கொண்டிருக்கிறோம்? சில பேர் வந்து சொல்லுவாங்க, ஐயோ மலை போல இவன் நான் நம்பினேன், இப்படி கவுத்து விட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. இல்ல நீங்களும் நான் சட்டம் யோசிப்போம், இன்னைக்கு எந்த மலைகள் பார்த்து நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம்? எந்த மலைகள் நம்ம பார்த்து எனக்கு கவலை இல்லை, இந்த மலையை எனக்கு காப்பாற்றிக்கணும், இந்த மலை வந்து எனக்கு உதவி செய்யும். இது நான் செய்யும் போது எனக்கு ஞாபகம் இருக்கு, பல வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சிருக்கும் போது என்னோட வீடு வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்துல. நெசமாலே சொல்ல போனா ஒரு 40 வச்சுக்கோங்க, ஒரு 40 அடி எடுத்து வச்ச ஹாஸ்பிட்டல். அப்ப கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா போக போக என்ன நடந்ததுன்னா, கொஞ்சம் ஏதாவது உடம்புக்கு சரின்னா நேரம் ஹாஸ்பிட்டல் போயிடும், ஏன்னா ஹாஸ்பிட்டல் பக்கத்துல. ரெண்டாவது அப்ப வேலை செய்யும் போது இன்சூரன்ஸ் கம்பெனி கார்டு கொடுப்பாங்க, இன்சூரன்ஸ். ஸோ பாய்க்கலாம், எவ்வளவு வேணா பாய்க்கலாம், கவலை இல்லை. அப்ப இப்படியே செய்து கொண்டிருக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்னோட பேசுனேன், நீ இப்ப வர கொஞ்சம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்லி ஹாஸ்பிட்டல் தான் ஞாபகம் வருது, ஆட்டோமேட்டிக்லி உன்னோட இன்சூரன்ஸ் கார்டு தான் ஞாபகம் வருது, என்னோட ஞாபகம் வரலையே அப்படின்னு பல வருஷத்துக்கு முன்னே பேசினாரு. அப்படியே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு தொடர்ந்து வாழ்க்கையை ஒட்டி இந்த ஆராதனை இந்த ஆயத்தப்படுத்திருக்கும் போது அதே வார்த்தை மறுபடியும் வந்தது, அதே வார்த்தை மறுபடியும் வந்தது. நான் உற்சாகப்படுத்திருக்கேன். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில எதெல்லாம் மலையாக இருக்கிறது சற்று நான் யோசிப்போம். எதெல்லாம் பார்த்தா இன்னும் எனக்கு பயம், இது மாறாதான்? ஏன்னா மலை வந்து அப்படியே கொத்தி போட முடியாது, அப்படியே கம்பீரமா நிற்கும். இது மாறாதா? இது யாரும் எடுக்க முடியாதா? ஏன் என் வாழ்க்கையில எப்போதும் இந்த மலையா இருக்க? ஐயோ எப்படிதான் இது நான் தாண்டி தானே நான் போனேன், ஒரு மாற்றம் இன்னும் காணும் அப்படின்னு நீங்க யோசிக்கணும். இல்ல ஏதாவது சில காரியங்கள் நீங்களும் நானும் மலை போல நம்ம நம்பிட்டு இருக்கலாம். நான் கவலைப்பட போறதில்லை, எது இருந்தாலும் இவர் எனக்கு இருக்கிறார், எது இருந்தாலும் என்னோட இன்சூரன்ஸ் கார்டை எனக்கு காப்பாத்திடும், எது இருந்தாலும் என்னோட டிஜி மேன் வந்து காப்பாத்திடும் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிறோம். சற்று நேரம் நம்ம யோசிக்கிறோம். அப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்டு இந்த சங்கீதக்காரன் இம்மீடியட்லி பாருங்க என்ன நடக்குதுன்னா, அவரு 2வது வசனம் வருது. 2வது வசனம் நான் இப்படியாக போட்டிருக்கேன், மை ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம், கேள்விக்குரிய போட்டு. அப்ப என்னோட ஒத்தாசை எங்க வருதுன்னா நம்ம படிப்போம். 2வது வசனத்தை படிச்சிருங்க யாராவது சத்தமாக. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பாருங்க வசனம் அப்படியாக சொல்லுது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இங்கிலீஷ்ல வந்து see my help comes from the Lord. யாரு? the maker of heaven and earth. யாரு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், உண்டாக்கின தேவன். அப்ப இந்த நாளைக்கு மல்லி இந்த ஆண்டவர் குறித்து நீங்க பாருங்க, சங்கீதக்காரர் இந்த பாட்டு படிக்கும் போது நீங்க யாரும் பாட்டு படிச்சுமா ஒரு வரி படிச்சுட்டு அங்கே நிக்க மாட்டோம். முதல்ல படிச்சுமே பாட்டு படித்து ஒரே வரி படிச்சுட்டு அங்கேயும் நின்றுமா அடுத்த வரி படிக்காமன்னா வராது, படிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த பாடல் படிக்கும் போது முதல் பாடல் கேள்வியோட எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் சொல்லிட்டு யோசிக்கல, நிப்பாட்டல, புள்ளி வைக்கல, ஒண்ணு இல்லை. நீங்க வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் பைபிள் எப்படி எழுதுக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா இங்கிலீஷ் பைபிள் வந்து இந்த சங்காங்க இருக்கும். அப்படின்னா இட்ஸ் லைக் a continuous thing. படிச்சுட்டே போற டக்குன்னு என்ன சொல்றாங்க, my help comes from the Lord, the maker of heaven and earth. அப்ப கொஞ்ச நேரம் கூட அவன் யோசிக்கல, ஐயோ நான் இந்த மலையை நான் பார்த்துட்டேன், ஆனா எனக்கு உதவி எங்கிருந்து வரும் அப்படின்ட்டு யோசிக்காம டக்குன்னு இமீடியட்லி என்ன சொல்றாங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். அப்ப பின்னால இந்த ஆண்டவர் குறித்து நான் மறுபடியும் உங்களுக்கு தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்மளோட ஆண்டவர் யாரு, அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அன்பான தேவன், எவ்வளவு பரிசுத்தமான தேவன்ட்டு. அப்ப சங்கீதம் 121 சில சங்கீதம் நம்ம வார்த்தை நம்ம படிப்போம். என்னோட திருப்பி கொள்ளுங்க, சங்கீதம் 115 115:11
115, Psalm 115 verse 11. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கின்றார். Okay, English, you who fear him, trust in the Lord, he is their help and shield. கர்த்தரை நம்புங்கள், அவர் துணையும் கேடகமாய் இருக்கிறார். நீங்களும் நானும் நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தரை நம்பணும், கர்த்தரை நம்பணும். இதுதான் சங்கீதம். நீங்க தொடர்ந்து 2வது சங்கீதத்துக்கு நம்ம போவோம். திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 130:20. நான் 3வதையும் போட்டுறேன். அப்ப 3வது யாராவது நீங்க ரெடியா எடுத்து வச்சுங்க. தொடர்ந்து சங்கீதம் 33:20 நம்ம பார்ப்போம். Let us turn to Psalm 33 verse 20. நான் இங்கிலீஷ்ல படிச்சேன். We wait in hope for the Lord. He is our help and our shield. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். பாருங்க, அவரே நமக்கு துணையும் கேடகமானவர் என்று வசனம் சொல்லுது. யாரு? பக்கத்து வீட்டுக்காரர் அல்ல, நம்மளுடைய நண்பர்கள் அல்ல, நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் அல்ல. யாரு நமக்கு கேடகமா இருக்கிறார்? ஆண்டவர், படைத்த தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். தொடர்ந்து சங்கீதம் 46 வசனம் 1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். Amen. Primary வசனம் English like God is our refuge and strength and ever present help in trouble. அப்ப ஆபத்து காலத்துல அடைக்கலமா இருக்கிற நம்முடைய தேவன், அவர் தான் நம்மளுக்கு பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமும் துணையுமானவராக இருக்கிறார். துணையாக இருக்கிறார், துணையாக இருக்கிறார். உங்களோட தொடர்ந்து நீங்க நிறைய வசனம் இருக்கு. புதிய ஏற்பாடுல போனா இன்னும் நிறைய இருக்கு. ஆனா இந்த காரியம் செய்யும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாம் 121வது மண்ணுக்கு வந்த சங்கீதம் இந்த சங்கீதம் எல்லாம். அப்ப பழைய ஏற்பாடு பின்னாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும். சங்கீதம் ஒரு ஒரு எல்லாம் ஆண்டோட வார்த்தை. ஆனா சங்கீதம் யூதர்கள் அதிகமாக வாசிக்கிற ஒரு வார்த்தை. ஏன்னா சங்கீதம் ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவரை துதிக்கிறது. வேத ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவும் சங்கீதத்தை அதிகமாக படிப்பார். சில வசனம் புதிய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா சங்கீதம் அவர் வசனம் சொல்லுவார். எனக்கு சொல்லி கொடுத்தவங்க பிரிமலே ஒவ்வொரு நாளும் ஒரு வசனம் நம்ம படிப்போம். ஆனா சங்கீதத்துல இருந்து ஒரு வசனம் ஒரு சங்கீதத்தை எடுத்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. சொல்லி உற்சாகப்படுத்த பாருங்க, உங்களால முடிந்தா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்த டெய்லி டிவோஷன். இப்ப எனக்கு தெரியும் அநேகர் லென்த் புக்கு, விக்டர் நேர்மணி புக்கு நீங்க பார்த்து படிக்கிறீங்க, நல்லது, கத்து ஸ்தோத்திரம். இல்லைன்னா வேற ஏதாவது மெடிடேஷன் நீங்க செய்தீங்கன்னா, ஆனா அதோட சேர்த்து ஒரு சங்கீதம் ஃபுல்லா படிச்சிருக்கேன். அப்கோர்ஸ் 119 சங்கீதம் ஒரே நாள் முடியாது உங்களால அந்த பகுதி. ஏன்னா அது ஆண்டவர் எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்க அந்த வார்த்தையை போல உற்சாகப்படுத்தும். இந்த மாதிரியான காரியங்கள் பிரிமல்லே. அப்ப யார் இந்த ஆண்டவர், இந்த பூமியும்? அப்ப என்ன சொல்ற அந்த சங்கீதக்காரர், மழை இருக்கு, இந்த மழை பின்னால என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, இது நல்லதும் இருக்கு இல்லைன்னா கெட்டதும் இருக்கு, ஏதாவது ஆவி இருக்கா, இதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா இந்த மழையும் படைத்த தேவன் இருக்கிறார், அவர்கிட்ட இருந்தாங்க எனக்கு உதவி வரும், எனக்கு வேற யார். நல்லா பாருங்க, சங்கீதக்காரன் எப்படியாக சொல்லிருக்கலாமே, கொஞ்சம் மாத்தி படிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களே ஏற இருக்கிறேன், பர்வதங்களை படைத்த தேவனிடத்தில் எனக்கு உதவி வரும்னு சொல்லிருக்கோம். அப்பனா நான் அந்த மவுண்டனை நான் பார்க்கிறேன், அந்த மலையை நான் பார்க்கிறேன், இந்த மலையை படைத்த தேவன்கிட்ட இருந்து எனக்கு உதவி வரும்னு சொல்லிருக்கோம். ஆனா அதையும் சொல்லல, இந்த மலை மட்டும் இல்ல, இந்த பூமியும் வானத்தையும் படைத்த தேவன் கிட்ட இருந்து எனக்கு உதவி வரும் அப்படின்ட்டு நம்பிக்கையோட அவரு சொன்னார். தொடர்ந்து பிரிமலே கேள்வியோட, இது 2வது கேள்வி. நீங்களும் நானும் யோசிக்கணும். இன்னைக்கு நீங்களும் நானும் கஷ்டப்படும் போது எங்க நம்ம பதிலை தேடி போறோம்? இங்கிலீஷ்ல நம்ம பேர் போட்டிருக்கேன், where do we go for help? where do we go for help? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெரியல, ஹேண்ட்ஃபோன் இது ஆண்டவர் நல்லதுதான் படைத்தார், கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா இது இன்னைக்கு அநேக வேலையில பிரிமாலே இந்த போன் என்ன பண்ணுதுன்னா, இது குறித்து ஒரு ஐயா எட்ட சொன்னாரு. ஐயா, அந்த காலத்துல எஸ்டேட்லாம் கம்பத்துலாம் காடி கட்டு போனுச்சுன்னா
இல்லை கரண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னா நாங்கள் என்ன செய்வோம்னா முதல் செடிப்போம்னு சொன்னேன். முதல் செடிப்போம். எஸ்டேட்டில் வாங்கணும் தெரியும், 7 மணிக்கு மேலே கரண்ட் இருக்காது, ஜெனரேட்டர் அடிச்சிருவாங்க. அப்புறம் அப்பப்போ நின்றுவோம். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும் பாருங்க. சில இடத்துல நடந்து போகிற பாதையில் ஒத்தடி பாதை இதெல்லாம் அங்கே இருக்குது. எந்த இடத்துல பாம்பு வருது, எந்த இடத்துல தேள் வருதுன்னு ஒன்றுமே தெரியும். அதுவே டவுன்ல வச்சுக்கோங்க, சில கம்பத்தில் ஏதாவது காரியங்கள் ஏதாவது கஷ்டம் வரும்போது அந்த ஐயா சொன்னார், வயசானவர் சொன்னார், முதல்ல நாங்கள் செய்யறது செடிப்போம். காடி கட்டி போனாலும் செடிப்போம், மோட்டர் கட்டி போனாலும் செடிப்போம். ஆனால் இன்னைக்கு இது ஒரு வாட்டி ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், இன்னைக்கு எது நடந்தாலும் முதல்ல நம்ம எதை தேடுறோம், இதுதான் தேடும். ஃபோன் தான் தேடும். ஒரு நாளைக்கு ஃபோன் இல்லைன்னா உசுரே இல்லாத போல அப்படியே சில பேர் இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ திங்க் ஐ மைட் பி ராங். ஒருவேளை நான் இது தவறாக சொல்றேன். அன்னைக்கு இது இப்போ கடவுளாக மாறிக்கொண்டிருக்கு. எது இருந்தாலும் அஃப்கோர்ஸ் நல்லது தான். நான் படித்தேன் ஒரு காலத்தில் போய் மல்லே நான் இந்த படித்து கொண்டிருக்க கல்லூரியில அப்ப ஏதாவது பதில் தேடணும்னா போய் இந்த ஃபுல்லா புக்கு படிச்சு ராஜா இதுல தான் பதில் இருக்கு, வந்து எழுது. இப்ப கேள்வி கேட்டா யாரும் படிக்கிறது இல்லை, நேரா கூகுள்ல போய் கேள்வி தட்டினா பதில் வரும். நான் சொல்றேன், அநேக வேலை பெருமானே இது கடவுள் போன மாதிரி. அப்ப இந்த நாள்லே இன்னைக்கு நீங்களும் நானும் கஷ்டம் வரும்போது எங்க நம்ம முதல்ல போறோம்? சட்டுனா நம்ம யோசிப்போம், நம்ம போனுக்கு போறோமா இல்ல நண்பர்கள் நம்பி போறோமா? பிறகு நான் சொல்றதா அதனால நண்பர்கள் சில பேர் நல்ல நண்பர்கள் இருக்காங்க, உற்றார்கள் எல்லாம் நல்லது, அவங்க நல்லதுதான் படித்தார். ஆனா நான் என்ன சொல்ல வருன்னா, சூழ்நிலையில நம்ம வாழ்க்கையில மாறும்போது முதல் யாரை தேடி நம்ம போறோம், யாரை நோக்கி நம்ம சொல்லுவோம். ஏதாவது கஷ்டங்கள் ஏதாவது நன்மைகள் எது நடந்தாலும் முதல் நம்ம முழங்கால் பண்ணிட்டு ஆண்டுகிட்ட நம்ம சொல்லுகிறோமா? are we practicing that look unto the Lord? இல்ல இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், வாலிபர்கள் நிம்மதி தேடி இந்த மது பானத்துக்கு போறாங்க, ட்ரக்ஸ், ஆல்கஹால், நண்பர்கள், அநேக காரியங்கள். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் கேள்வியோட நான் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு கஷ்டங்கள் வரும்போது யாரை நம்ம தேடி போறோம்? இல்ல உலகத்தை தான் நம்ம நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நான் இன்னைக்கு சொல்லிட்டேன், இன்சூரன்ஸ்லாம் வீட்டில் போய் கேன்சல் பண்ணிடாதீங்க, அதெல்லாம் செஞ்சிடாதீங்க, அதெல்லாம் தேவை. மெடிக்கல் கார்டு, இன்சூரன்ஸ் இதெல்லாம் தேவை. ஆனா நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் தேவை அவங்க கொடுத்தது. ஆனா கஷ்டம்ட்டு வந்த பிறகு இல்ல சந்தோஷம் வந்த பிறகு யாரு நம்ம முதல் தேவை? அவங்களுக்கு கட்டுதல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தோடனே யாரும் முதல் நம்மளுக்கு சொல்லுவோம். போன் எடுத்து முதல் மாமனார் மாமியார் கல்யாணம் பண்ணி சொல்றோமா? இல்ல முழங்கா பண்ணி ஆண்டவரே இது நீர் கொடுத்தது ஐயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல கஷ்டம் வந்த பிறகு ஆண்டவரே ஒரு ஒரு பிள்ளை போல, அப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு உதவி செய்யும், எனக்கு தெரியும் உங்களால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். அந்த மாதிரி நம்ம நோக்கி போறோம். நான் ஏன் இது சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு என்ன சொல்றேன், அநேக வேலை இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த மலையை கண்கள் இந்த மலையே பார்க்கறதுனால தான் ஆண்டவரை பார்க்க மாட்டேன். இல்லைன்னா இந்த பாஷையில சொன்னோமா, இதை போனே பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் ஆண்டவரை பார்க்கறது ரொம்ப குறைவாக ஆண்டவர் பார்க்கறது. ஸோ மறுபடியும் உற்சாகப்பட்டது எனக்கு சரிதான். கஷ்டம்ட்டு வந்த பிறகு இல்ல ஏதாவது வந்த பிறகு ஆண்டவரை தேடும். கண்டுதல்றோம். இந்த மாதிரியான ஒரு பழக்கத்துக்கு நம்ம கடந்து நம்ம அப்ப இந்த சங்கீதக்காரர் அதுதான் சொல்றாரு, இந்த மலையை நான் பார்க்கிறேன், இதுக்கு பின்னாலே அடிக்க வராங்களோ, கொலை பண்ண வராங்களோ, இல்ல மேலிருந்து ஆகி ஏதாவது எது வந்தாலும் எனக்கு தெரியாதையா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நீ எனக்கு உதவி செய்யும். ஐ நோ யூ வில் கம் அண்ட் ஹெல்ப் மீ, மை ஹெல்ப் வில் கம் ஃப்ரம் யூ. இதை சொல்லிட்டு நான் எப்போதும் சொல்லுவேன். ஹெல்ப்னு சொன்ன பிறகு அப்கோர்ஸ் நம்ம எல்லாம் அந்த பாசிட்டிவாக தான் நம்ம முடிக்க பார்ப்போம். நான் எப்போதும் சொல்லுவேன், அப்போஸ்தலர் பவுல் சொல்லுவேன், பலப்படுத்துறதுக்கு சொல்லுவேன். எது வந்தாலும் அந்த காலையில் வேலைக்கு சொல்றது போல சாவோ மரணமோ துக்கமோ கஷ்டமோ பசியோ எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலமில்லை. just want to encourage each one of you. அப்ப நீங்க நாளை சற்று தான் நம்ம யோசிப்போம். இன்னைக்கு ஏதாவது மலை போல உங்க வாழ்க்கையில இருந்ததுன்னா தயவு செய்து கண்ணு அதுல இருந்து எடுத்து மலைக்கே படைத்த தேவன் அவங்க மேலே இல்லை. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது நீங்க மலையை போல யாராவது நம்பி
ஸ்தோத்திரம். அங்கிருந்து உங்களோட கண்கள் ஏன்னா இந்த கண்ணு தான், இந்த கண்ணு பண்ற வேலை இருக்கு. எனக்கு சொல்றேன், இந்த கண்ணு தான். இந்த கண்ணு என்ன பார்க்குதோ அதுதான். அதனால உங்க கண்ணு கொஞ்ச நேரம் எடுத்து, அதில் தான் நான் ஒருவேளை இது என்னோட சொந்த கருத்து, அதில் தான் ஜெபிக்கும் போது ஏன் கண்ணு மூடி ஜெபிக்க சொல்றேன்னா, இல்லைன்னா அப்படியே பார்த்துட்டு நம்ம ஜெபிக்குமா, என்னதான் ஜெபிக்கணும் நம்மளுக்கே தெரியாம. ஆனால் கண்ணை மூடும் போது ஆண்டவர் நினைக்கும் போது, ஆண்டவரே நீர் தானே எனக்கு பதில் கொடுக்கிற தேவன். இதை சொல்லி பிரமலே முடிக்க போறோம். இன்னும் 2 தாங்க. ஒரு உண்மைக்காரன் மத்தியில சொல்ற ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க, எப்படி நீங்க நிறைய உண்மை கதையா சேர்த்து வச்சிருக்கீங்கட்டு உங்களுக்கு உற்சாகப்படுத்துறேன். நீங்க படிக்கணும், படித்தாதான் உண்மைக்காரர் வரும். உற்சாகப்படுத்த படிங்க நிறையா. ஏன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த மாதிரி ஆண்டவர் வாழ்க்கையில செய்த இந்த சாட்சிகள் உண்மையான கதை படிக்கணும்னா நம்மளும் உற்சாகமா. அப்கோர்ஸ் ஆண்டோட வார்த்தை ஆண்டவர் பேசுகிற தேவன். ஆனா அந்த நல்ல பிரிமான இந்த உண்மையான கதை என்னன்னு குறித்துன்னா, இந்த நபர் குறித்து, இவர் பேர் வந்து அலெக்ஸ் ஹேலி. இது மறுபடியும் இது வந்து நோக்கியா போல ரொம்ப வாலிபர்கள் சிறு வயது பிள்ளைங்களுக்குலாம் உங்களுக்கு தெரியாது. ஆனா இது யாருன்னா 1990 வந்து இந்த நிக்ரோ படம் வந்து டிவியில ரொம்ப ஃபேமஸா வந்தது. அது பேர் வந்து த ரூட்ஸ். நீங்க பார்த்துருக்கலாம். ஒவ்வொரு நாளும் வந்து இது படமாக என்ன கதைன்னா, அமெரிக்கா தேசத்துல கருப்பர்கள், அதாவது நிக்ரோக்காரர்கள் வாழ்ந்தாங்கல்ல, எப்படி அடிமைக்குள்ள அவங்க வாழ்ந்து போன அந்த போராட்டமான வாழ்க்கை குறித்து இந்த நபர் அலெக்ஸ் ஹேலி வந்து இந்த கதை எழுதினார். வெரி ஃபேமஸ் த ரூட்ஸ். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஸ்கூல் முடித்ததுக்கு ஓடுவோம். ஏன்னா அந்த அப்பெல்லாம் வந்து இந்த பிவிஆர் ரெக்கார்ட் பண்ணி அடுத்த வருஷம் பார்க்கறது இந்த வருஷம் பார்க்கறதுலாம் இல்லை ராஜா. ஒரு வாட்டி முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சுது. 8 மணிக்குன்னா 8 மணிக்கு தான். ஸோ இந்த மாதிரி ஆனால் குடும்பத்தோட உட்கார படம், குடும்பத்தோட உட்கார படம், நல்ல கருத்தோட படம். அப்ப இந்த கதை எழுதினவர் இந்த அலெக்ஸ் ஹேலி. இந்த 1977 இந்த புத்தகமாக எழுதினார். அதுக்கு பிறகு இந்த படமாக எடுத்து டிவியில செய்யறாங்க. செஞ்சுட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனார், ரொம்ப புகழ். அப்ப ரொம்ப புகழா இருக்கும்போது, இன்னைக்கு ரொம்ப புகழா இருக்கும்போது தான் எல்லாரும் தேடி போவாங்க அவங்க குறித்து பேசுறதுக்கு. ஐயா எப்படி இவ்வளவு புகழாவீங்க, எங்கேயோ இருந்தீங்களே, இப்ப ரொம்ப புகழா இன்னைக்கு போகும்போது, அப்போ ஒரு நபர் வந்து இவர் குறித்து எழுதலாமே இவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, ரூமுக்குள்ள அவரோட ஆபீஸ்ல உட்காரும் போது இந்த படத்தை அவங்க பார்த்தாங்க. ஓகே, உங்களுக்கு கிளியரா தெரியுதா இல்லைன்னு தெரியல, நான் சொல்லியிருந்தேன். இது என்ன படம்னா, ஒரு பாகார் கம்பி மேல ஒரு ஆமை உட்கார்ந்து, ஒரு பாகார் கம்பி மேல ஒரு ஆமை, seekor penyu ataupun seekor kura-kura yang duduk di atas pagar. நீங்க பார்த்தீங்கன்னா கீழே முந்துலாம் இருக்கு, சுத்திட்டு இருக்கு. மேல வந்து பாகார் மேல இந்த ஆமை வந்து உட்காந்துருக்கு. அப்ப இதுக்கு இந்த போஸ்டர் பெரிய படம் அவர் ரூம்ல ஒட்டிக்கிட்டு, நான் போட்டிருக்கேன் turtle on top of a fence post. அப்ப இந்த எழுத்தாளர் நேற்று யார் இந்த worship செமினார் வந்தீங்கன்னா பாஸ்டரோட சொன்னாரு, இந்த பின்னால என்ன நடக்குதோ அதே கண்ணுல இருப்பாங்க சில பேர் அப்படின்ட்டு போன இந்த எழுத்தாளர் அவர் பேசி கொண்டிருக்க இந்த படம் வந்து அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. என்னடா படம், கீழே கம்பி சுத்தி இருக்கு, இந்த கட்டையில உயரமா இருக்கு, இது மேல வந்து ஒரு ஆமை உட்காந்துருக்கேன். இன்னைக்கு நீங்களும் உடனே யோசிச்சுக்கணும், இவர் என்னத்தான் சொல்ல போறாரு கடையிலுக்கு. அப்ப கேட்டாரா, ஐயா நான் கேட்கறது தப்பா நினைச்சுக்கிறீங்க, இந்த பின்னால இந்த படம் ஒட்டிருக்கீங்களே இதுக்கு என்ன அர்த்தம் ஒண்ணுமே புரியலன்னா. அப்ப அலெக்ஸ் ஹேலி சொன்னாங்கன்னா, நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். வாழ்க்கையில இவரும் வந்து கருப்ப நிக்ரோ ஃபேமிலின்னு பிறந்தவர் தான். அமெரிக்கா தேசத்துல வந்து அங்க வேலை செஞ்சு நல்லா படிச்சு நல்லா பண்ணி. அப்ப சொல்லுவாரா, என் வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகள் நான் கடந்து வந்தேன், சில பெரிய பெரிய காரியங்கள் நான் செய்யறேன். புத்தகம்லாம் எழுதும் போது ஞானம்லாம் எங்கெங்கயோ வரும். இப்ப கூட இந்த படம் எடுத்ததுனால அநேக பணம் என்னால யோசிக்க முடியல. ஆனா நான் ஏன் இந்த படம் ஒட்டியிருக்கேன்னா, எப்பெல்லாம் என் மைண்ட்ல வந்து நான் அவ்வளோ பெரியனா ஆயிட்டேனே அப்படின்னு நினைப்பு வரும்போதெல்லாம் அவர் என்ன பண்ணுவாரா, நேரம் இந்த படத்துக்கிட்ட போய் இந்த படத்தை பார்ப்பாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிமாங்களே, இன்னைக்கு எப்படி இந்த ஆமை இந்த கம்பி மேல தாங்கி போயிருக்கோம், இது வந்து என்ன அர்த்தம்னா, இது வாய்ப்பே
ஆமை அந்த கம்பி மேல, அதாவது அந்த கட்டை மேல உட்கார்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இட்ஸ் இம்பாசிபிள். ஆமை வந்து ஏறியெல்லாம் முடியாது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறது யாரோ எனக்கு உதவி செய்திருக்காங்க, என்னால ஒன்றும் இல்லை. அப்பதான் எனக்கு இந்த ஞானம், இந்த சரீரம் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியம் எனக்கு பின்னால் அநேக உதவி செய்திருக்காங்க. அதுக்கு மேல ஆண்டவர் உதவி செய்திருக்காங்க. அப்படிதான் இந்த படம் இதுக்கு அர்த்தம். எனக்கு நல்லா பாருங்களேன், ஏதோ குருவி ஏதாச்சும் உட்கார்ந்து நினைச்சா உங்களுக்கு ஓகே, குருவி உட்கார்ந்து, இந்த ஆமை மேல அங்க போய் உட்கார்ந்து வாய்ப்பே. ஸோ இதுக்கு தான் இந்த அர்த்தம். அப்ப நீங்க நாளைக்கு மலைக்கு நீயும் நானும் யோசிக்கிறோம். ஒருவேளை நீங்க வந்து நாளைக்கு நான் எப்படி இருக்குதுன்ட்டு நீங்க யோசித்து கொண்டிருந்தீங்களா, இந்த வயசு வரைக்கும் வழி நடத்தின தெய்வம் இன்னமும் வழி நடத்தும், கண்டிப்பாக நடத்தும். ஏதாவது வழிகள் அது எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் God will continue to lead all of you. நான் ஏன் இந்த கதை சொன்னா இறுதியாக நான் வருகிறேன். இன்னைக்கு இன்னொரு கேள்வி, கடைசி கேள்வியாக. இன்னைக்கு இங்கிலீஷ்ல வந்து நான் கேட்பேன், do you think God will ever forget his people? இன்னைக்கு நான் உங்களோட எனக்கு சொல்றேன், ஆண்டவர் அவர் தேர்ந்தெடுத்த, படைத்த, உருவாக்கின பிள்ளைகள், மக்களை அவர் மறப்பார். இந்த மாதிரி கேள்வி வந்து மத்தியில் நான் போட்டிருக்கேன். என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். அவர் இந்த மாரி கேட்டமா அர்த்தம் என்னன்னா தெரியுமாலே, அவர் மறக்க மாட்டேன். என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. ஐசையா 49வது அதிகாரம் வசனம் 5-14. இதுவும் உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கணும். ஐசையா 49 5-14 எடுத்துங்க. தமிழ்ல சத்தமாக நான் இங்கிலீஷ்ல படித்து நம்ம கொடுத்துருவோம். ஸ்ரீயானவர் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாரோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறந்திருக்கிறேன். இதோ என் பிள்ளைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என்னும் இருக்கிறது. இங்கிலீஷ்ல வந்து, can a mother forget the baby at her breast and have no compassion on the child she has born? தமிழ்ல நம்ம சிஸ்டர் சொன்னா மறப்பாங்களோ. அப்படி மாதிரி ஹீப்ரு மொழியில நீங்க படித்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்வி வந்தா அதுக்கு என்ன பதில்னா இல்ல. உங்களுக்கு எல்லாம் தெரியும், தாயை மறப்பாங்களா? மறக்க மாட்டாங்க, மறக்க முடியாது, அவங்களால மனசு வராது. இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன கூட நம்ம சொல்லலாம். ஆனா இப்ப இல்ல. இப்ப பிறந்து அதுக்கு பிறகு வசனம் பாருங்க, தாய் மறந்தாலும் இப்ப மறந்து போய் அநேக பிள்ளைகள் குப்பை தொட்டிலையும் ஆத்திலையும் கிடக்குது. ஆனா ஆண்டவர் சொல்ற, தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். அப்ப இன்னைக்கு இப்ப உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற இந்த நம்பிக்கை, உற்சாகம், God loves you. ஒருபோதும் கைவிட. ஆனா இன்னைக்கு என்ன தப்பு நீங்களும் நானும் நம்ம செய்யறோம்னா, அவரை தேட மாட்டோம். எதை முதல் தேடுறோம்? போனை தேடிட்டு போறோம். இது நல்லது இல்லைன்னு சொல்ல, அதுக்கு இது முடிஞ்ச பிறகு போன்லாம் வீசிடாருங்க. அப்படி வீசணும்னு நினைச்சீங்களா, ஒரு பாக்ஸ் வைக்கிறோம், நீங்க அதை வச்சுட்டு போகலாம். மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கலாம். தேவை எல்லாம் நல்லதுதான் படித்தார் ஆண்டவர். ஆனா நான் என்ன சொல்றேன், வந்து உற்சாகப்படுத்துகிறேன், ஆண்டவர் தேவை. வசனம் அழகாக சொல்லுது, தாய் மறந்தார். தாய் இது செய்யும் போது போய் மல்லிகை கத்தருக்கு நேற்று பூச்சோம் சபையில ஒரு அம்மா இறந்துட்டாங்க, 82 வயசு. இப்போ நான் அந்த சபையை, அந்த ஆராதனையில ஒரு பங்கு நான் செய்து கொண்டேன். 82 வயசு சர்டான் சபையில், சர்டான் ஹாஸ்பிட்டல்ல போய் மூச்சு விட முடியாம 82 வயசு இறந்தேன். ரொம்ப ஒரு வேதனையான ஒரு கஷ்டம். ஸோ அந்த சொல்லும் போது சொன்னாங்க, அம்மா எப்படி செய்தாங்க, அநேக காரியங்கள், 8 பிள்ளைங்களும் வளர்த்தாங்க, எல்லாம் ஊழியம் செய்கிறாங்க பிள்ளைங்கள்னு சொல்லிட்டு, அநேக வேலையில ஊழியமெல்லாம் ஆண்கள் தான் செய்யுது, கணவர், பிள்ளைகள். ஆனால் எங்கள் அம்மா வேலை என்னன்னா செடிக்கிறத, பிள்ளைங்களுக்காக செடிக்கிறேன். நான் ஏன் இது சொல்றேன் அப்படின்னாலே, வசனம் சொல்லுது, அம்மா மறந்தால் நான் மறக்க மாட்டேன். ஸோ இந்த நம்பிக்கையில் நீங்க போங்க. இன்னைக்கு நீங்க என்ன சூழ்நிலை இருக்கீங்க, உண்மையாக சொல்றேன், தெரியும். அன்லெஸ் ஆண்டவர் என்னோட பேசினார்னா எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்லுகிறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், நீங்க யோசித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும், இருதயத்துல மனசை கஷ்டப்படுத்துகிற ஒவ்வொரு மலையும் ஆண்டவர் நினைவு கொள்கிறார். நம்ம செய்கிற வேலை உண்மையை தான் அவரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஐயா எனக்கு வேற வழி தெரியும், உண்மையாக சொல்றேன், எனக்கு வேற வழி தெரியல. இந்த நோய் என்னை விட்டு போகுமான்னு கூட எனக்கு தெரியும். ஒருவேளை இந்த கஷ்டம் என்னை விட்டு போகுமான்னு கூட எனக்கு தெரியும். நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், ஆனால் அப்பா உண்மையை மட்டும் நான் நம்பி வருகிறேன். உண்மையை மட்டும் நான் நம்பி, நான் எந்த மலையும் நான் தேடி போகல, உண்மையை மட்டும் நான் நம்பி
கூடாது என்று சொல்லி உற்சாகப்படுகிறேன். சொல்லிட்டு இறுதியாக இன்னைக்கு ஒரு பாடல் கூட பாடுங்க. மரித்த இயேசு. இன்னைக்கு நம்மளோட கண்கள், அப்கோர்ஸ் இதை பழைய ஏற்பாடு, இன்னைக்கு புதிய ஏற்பாடு வரும்போது இயேசு எப்படி பழைய ஏற்பாடில் தாய்மா இருந்தாலும் நான் மறக்க மாட்டேன்னு சொன்னாரோ அதே தேவன் நம்ம மறக்கல. கடைசி வரைக்கும் சிலுவை வரைக்கும் போனோம். இந்த வசனத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இயேசு உயிர்த்திருந்து வந்த பிறகு யார் நான் நம்ப மாட்டேன், நான் கையை பார்த்தா தான் நம்புவேன். யாரு? அவர் தான் இந்தியாவுக்கு ஊழியம் செய்ய வந்தார், தோமா. தோமா கையை பார்த்தா தான் கை. அப்ப பாருங்க, புதிய ஏற்பாடுல இயேசு காத்த கை பாதம், அதே தான் பழைய ஏற்பாடுல சொல்றாரு, நான் என் பாதத்துல நான் வச்சிருக்கேன். நீங்களும் நானும் செய்யறது ஒரே ஒரு காரியம், தேடு. நம்ம ஜெபித்த பிரகாரம் நீங்க எத்தனை பேர் இது விசுவாசங்கள் எனக்கு தெரியல. நம்ம சபை வராத நிலைக்கு அவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார். ஐயோ என் பிள்ளைங்களாம் வருவாங்க. காலையில நீங்க ஜெபிக்காத நிலைக்கு அவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார். ஐயோ இன்னைக்கு என் மகன் என் பையன் ஜெபிக்க வருவாங்க, ஏன்னா அவரோட ஜெபத்தை நான் கேட்கணுமே. அந்த மாதிரி அப்படியே ஆவலா இருக்கிற நம்முடைய அப்பா இன்னைக்கு நீங்களும் நானும் இழுத்து போட்டு தூக்கிட்டு இருக்கோம் காலையில யோசிப்பாங்க. படைத்தது மலையே படுத்தது சொல்லி உற்சாகப்படுத்துறேன். கண்டிப்பாக முடியாது ஜெபிக்கும். லெட்ஸ் ப்ரே. Thank you, Father. அப்பா, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், என ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சங்கீதக்காரர் சொன்னது போல ஐயா, அவங்க எருசலேமுக்கு போற பாதையில இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் எனக்கு உதவி எங்கிருந்து வருண்டு அந்த கண்கள் மலை மேல் பார்த்த போது மறுபடியும் ஒரு வாட்டி கூட யோசிக்காம என்னை படைத்த தேவன் என் உதவி, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்துல என் உதவி வருட்டு சொன்ன பாரு சமுத்திரம் ஒப்புக் கொடுக்கிற மாண்டு ஐயா, எந்த நம்பிக்கையில் அந்த சங்கீதக்காரர் சொன்னாரோ ஐயா, அதே நம்பிக்கை எங்க உள்ளத்துல வரும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சொல்லி நாளை விசேஷமாக இந்த உட்கார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இல்ல வீட்டுல கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், என்ன சூழ்நிலைகள் அவங்க போய் கொண்டிருக்காங்க யாருக்குமே தெரியாது. Father, only you know their heart desire of the இருதயத்தை காரியம் அறிந்திருக்கிற தேவன் நீர். பிள்ளைகளுக்கு நீ பேசும் சாகப்படுத்த மாண்டியில ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய என்று கூப்பிடும் போது நம்ம பிள்ளைகள் உதவி செய்ய என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏன்னா அதே ஐசையா 49 வசனத்திலேயே தாய் மறப்பாலோ அவள் மறந்தாலும் நான் மறக்க போவதில்லை என்று சொன்னதே, நான் மறக்க மாட்டேன் சொன்ன தேவனான ஒவ்வொரு நாளும் நீங்கள் மறவா நீங்கள் நினைவு கொள்வதற்கான நன்றி சொல்லு. அநேக வகையில் நாங்கள் தான் நாங்கள் மறந்து போய் கொண்டிருக்கிறோம் சார். அப்பா, கஷ்டங்கள் வந்தால் எங்கள் நண்பர்கள் நோக்கி நாங்கள் ஓடுகிறோம். அப்பா, கஷ்டங்கள் வந்தால் நாங்கள் உற்றார உறவுகள் நாங்கள் நோக்கி ஓடுகிறோம் சார். வேதனை என்று வந்தால் நாங்கள் ஹாஸ்பிட்டலை நோக்கி ஓடுகிறோம் சார். எல்லாம் நல்லது, ஆனால் ஆண்டவரை முதலாவதாக உண்மையை நோக்கி வர இந்த பக்குவத்தை இருக்கிறார் கற்றுத்தாரும் சார். மறுபடியும் நாங்கள் ஆரம்பத்தில் செடித்தது போல இந்த நாட்டில் யாரெல்லாம் எந்த பிள்ளைகள்லாம் விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க சார், மறுபடியும் அவங்களோட கண்கள் உண்மையை நோக்கி பார்க்க இந்த காலையில் பிள்ளைகளோட பேசுவோம். நீ பொறுப்பெடுத்துக்கணும். இந்த நாளுக்காக நன்றி. அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துக்கிறோம், எனக்கு கனப்படுத்துகிறோம். எங்களோட பேசுறதுக்காக நன்றி ஐயா. நீ உற்சாகப்படுத்தும் எல்லா துதிகான மகிமை உமக்கு செலுத்தி இயேசு நாட்கள் சொத்துக்கள் நீங்க நல்லது தான். இல்லையா? மலை தொடர்ந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட்குள்ள மன்னிக்கும். ரெண்டாவது காணிக்கை எழுந்து இந்த பாடலை என்ன என் ஆனந்தம், இந்த பாடலை பாடி உற்சாகமாக கர்த்தருக்கு நாங்கள் கொடுப்போம். Thank you.
செலுத்துகிறோம். அப்பா எல்லா சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவர் இன்னும் அப்பா இந்த நாளே உண்மை அண்டிலிருந்து இந்த உதவி வருதுனால அப்பா சொன்னோம். எங்களால உங்களுடைய பங்கை நான் சரியாக கொடுக்கிற இந்த வாய்ப்புக்காக நன்றி ஐயா. இது உங்களுடைய பங்கு ஆண்டவர் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் சுவாமி. அப்பா பிள்ளைகளே கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும் சாதப்படுத்தும் தரப்படுத்தும் தேவைகளை சந்தியம் ஆண்டவர் கொடுக்கிற கஷ்டப்படுற பிள்ளைகளை ஆண்டவரை தேவைகளை சந்தியம் உமக்கு இன்னும் உற்சாகமாக கொடுக்க அதிகமான செபிக்கும் நேரத்துக்காக நன்றி. தொடர்ந்து நீ ஆசீர்வதியும் வழிநடத்தும் எல்லா துதிகள் நம்ம உமக்கு செலுத்தி இயேசு நாமத்தை ஜெபத்துக்காக மிக நல்ல பிதாவே ஆமென். தயவுசெய்து அமர்ந்து கொள்ளுங்க. பின்னாலே அனௌன்ஸ்மெண்ட் சுருக்கமாக சில காரியங்களை சொல்லி நம்ம கடந்து செல்லும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே மறுபடியும் உங்களை வாழ்த்தி வர வைக்கணும். வி வாண்ட் டு வெல்கம் யூ. ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே போல வீட்டில இருந்து பார்த்து கொண்டிருக்கல உங்களையும் வாழ்த்தி நாங்கள் வர வைக்கிறோம். அப்படி நீங்க முதல் தடவை சர்தார் சபை ஆராதனையிலே நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். சர்தார் சபை ஆராதனை குறித்து இன்னும் நீங்க தெரிந்து கொள்ளணும்னா தயவுசெய்து ஃபேஸ்புக் மூலியமாக இல்லைன்னா இன்ஸ்டா ஃபேஸ்புக் மூலியமா இமெயில் மூலியமாக எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு மறுபடியும் நாங்கள் கொடுக்குறோம். தொடர்ந்து பின்னாலே இந்த அனௌன்ஸ்மெண்ட் நீங்க பாருங்க. சுருக்கமாக சில காரியம் முதல் காரியம் போடுற பிரகாரம் காணிக்கை தசம பாகம். அப்படி இன்னைக்கு நீங்க 30 பேர் இன்னைக்கு வந்திருக்கீங்க, நீங்க போடுங்க. அப்படி போட முடியாதவங்க இன்னும் வர முடியாதவங்க நீங்க வந்து ஆன்லைன் மூலியமாக நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். தசம பாகமும் காணிக்கையும் அங்க சர்ச் ட்ரெஷரோட பேர் போட்டிருக்கு ஸ்டீவன் அண்ணன். சர்ச்சோட அக்கௌண்ட் பேரும் போட்டிருக்கு. சர்ச்சோட அக்கௌண்ட் பேரு நம்பர் எல்லாம் போடப்பட்டிருக்கு. நீங்க போட்டுட்டு நீங்க அவருக்கு அந்த ஸ்லிப் அனுப்புனீங்கன்னா அவங்க ரெக்கார்ட் வந்து செய்வார். ஸோ இது வந்து காணிக்கைங்க. ஸோ உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்தை நம்ம சரியாக செய்யும். காணிக்கையும் தசமபாகம் உற்சாகப்படுத்துகிறேன். அது நம்ம சரியாக இருப்போம். தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதல் தடவை வந்து நம்ம மறுபடியும் பிசிக்கல் எல்லாரும் ஒன்று கூடி 30 பேரோட நம்ம ஆராதிக்கிறோம். ஸோ தொடர்ந்து வர வாரங்களும் அப்படிதான் நடைபெறும். பேர்கள் போட்ட பிறகு நீங்க உங்களுக்கு பேர் போட்டீங்கன்னா நீங்க வந்து கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்போதைக்கு 30 பேர் தான். வர வாரம் ஏறுமா இறங்குமான்னு தெரியாது. ஸோ நீங்க தான் ஜெபிக்கணும். கேஸ் போட்டுருக்கு, என்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுருக்கு. ஆனா எது இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நாங்கள் உங்களுக்கு அறிக்கை கொடுப்போம். ஸோ அப்படி வர முடியாதவங்க வீட்டில் வந்து ஆன்லைன் எப்பொழுதும் ஆன்லைன் வந்து இருக்கும். ஸோ நீங்க சரியாக அந்த நேரத்தை வந்து உட்காந்துட்டீங்கன்னா நீங்க ஆராதனைகளோட கலந்து சென்று போகலாம். தொடர்ந்து 3வது பேமெண்ட் வர ஞாயிற்றுக்கிழமை LCC ரிட்ரீட். அதாவது ரிட்ரீட்னா ஒரு ட்ரைனிங் போல ஒரு ஃபெலோஷிப் போல. இது யார் நடத்துறன்னா நம்மளோட மாநாட்டு பிஷப், அதாவது பிரசிடென்ட், முந்தி பிரசிடென்ட் இப்போ பிஷப் டாக்டர் டெனிஸ் ராஜ் அவர் நடத்துறாரு. கூகுள் மீட் மூலியமாக 2 மணிக்கு 2ல இருந்து 4 போல. ஸோ இந்த கூட்டத்துக்காக செவிங்க. ஏன் இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் சொல்றோமா? ஒன்று உங்களுக்கு எல்லாம் தெரியணும். 2வது இதுக்காக செவிங்க. ஜபம் இல்லாமல் எந்த ஊழியமும் நடைபெறாது. ஸோ தானியாக வேண்டிக் கொள்கிறோம். தயவுசெய்து இது எடுத்துட்டு பிறகு அங்கே வச்சுட்டு போயிடாதீங்க, இல்லை குப்பத்தொண்டு போட்டு போயிடாதீங்க. எடுத்து போய் உங்களோட ஃப்ரீஜ்லயோ இல்லை நோட்டீஸ் போர்ட்லயோ ஒட்டி வச்சுட்டு அப்பதான் உங்க ஜபம் இருக்கும் தெரியும் இதுக்காக சொல்லி. ஸோ இந்த காரியத்துக்காக சொல்லுங்க. எல்லா LCC மெம்பர்ஸும் என்கரேஜ் வர ஞாயிற்றுக்கிழமை 2ல இருந்து 4 மணிக்கு எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்பே சொல்லப்பட்டது இது ஆண்டோட ஊழியம். மீட்டிங்னு பார்க்காதீங்க, ரிட்ரீட்னு பார்க்காதீங்க. இது ஆண்டோட ஊழியம். கொடுத்த பொறுப்பு நம்மளுக்கு எல்லாம் ஊழியமாக செய்யும். நாளைக்கு மேலே போனோடனே கணக்கு கொடுக்கணும். கேட்பாரு 28ஆம் தேதி ரிட்ரீட் வைத்தனேன், எங்க போனேன் அப்படின்ட்டு நாளைக்கு நான் ஸோ உற்சாகப்படுத்துறேன். வாங்க இவன் என்கரேஜ் தலைவர்கள். 4வது பேமெண்ட்லே அந்த லென்த் காலத்துல வந்து வெள்ளிக்கிழமை இப்போதைக்கு நம்மளோட சபையில வெள்ளிக்கிழமை ஆராதனை இல்லை. இது குறித்து வர வாரங்கள் ஏதாவது நம்ம முடிவு இருந்தால் நாங்கள் சொல்லுவோம். ஆனா அது வரைக்கும் வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு லென்த் ஆராதனை சர்தான் சபையும் செராஸ் சபையும் சேர்ந்து நம்மளோட சீனியர் பாஸ்டர் அவர் செய்தி கொடுப்பார். ஸோ நீ 8 மணிக்கு டிவி முன்னுக்கு ரெடியா இருந்தீங்களா அந்த லிங்க் அனுப்பப்படும். டிவி முன்னுக்கோ ஃபோன் முன்னுக்கோ யூடியூப்ல அதில் வந்து நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். இப்போதைக்கு 2-3 வாரத்துக்கு முன்னே இது மாறுமாலையாட்டு பிறகு நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். ஆனால் இப்போதைக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமும் ஆராதனை நடைபெறும். நீங்க வந்து கலந்து கொள்ளுங்க. தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த விக்டர் வேதமணியோட புத்தகம் இன்னும் இருக்கு. இஸ்ரேல் அண்ணன் கிட்ட இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு. இங்க வந்தவங்க நீங்க அண்ணன் கிட்ட காசு கொடுத்து கையோட எடுத்துட்டு போகலாம். வீட்டுல இருக்கிறவங்க நீங்க அண்ணன் கிட்ட ஆர்டர் பண்ணி தான் பிறகு பார்ப்போம் எப்படி வந்து சேருது. ஆனா நீங்க அண்ணனை தொடர்பு கொள்ளணும். இஸ்ரேல் அண்ணன் இவெஞ்சலிசம் சேர்பர்சன் இருக்கிறதால நீங்க அண்ணன் கிட்ட தொடர்பு. தொடர்ந்து போய் மல்லி
இன்னைக்கு வந்து ரெண்டு முக்கியமான கூட்டம் நடைபெறுது. ஸோ இது யான் மறுபடியும் சொன்னதுக்காக சொல்லிக்கிறேன். ஒன்று சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் இன்னைக்கு நடைபெறுது 4 மணிக்கு. ஸோ சபையிலிருந்து சபை மற்ற தலைவர்கள் எஸ்சிசி சில முக்கியமான தலைவர்கள்லாம் இங்கே கலந்து கொள்வார்கள். ஸோ இதுக்காக ஜெபிங்க. 4 மணிலேருந்து ஒரு 6 மணிக்கு வரைக்கும் இருக்கலாம். ஸோ இந்த கூட்டத்துக்காக ஜெபிங்க. இதை தலைமை தாங்குகிற நம்மளோட ரெவரன் ஜேம்ஸ் ரவீந்திரன், அவர் தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டெண்டன்ட், அவருக்காக ஜெபிங்க. தொடர்ந்து கலந்து கொள்வது எல்லா நாளுக்கும் நடக்குது அந்த காரியத்துக்காக ஜெபிங்க. இரண்டாவது பெருமலை என்னன்னா, இன்னைக்கு சபை முடிந்த பிறகு 1:30 மணிக்கு வாலிபர், இதுவும் கூகுள் மீட் மூலியமா தான். யார் வாலிபர்னா டிஎம்சி சர்தாமும் டிஎம்சி ரவாம் 2 வாலிபரும் குழுவாக கூகுள் மீட் மூலியமாக சரியாக 1:30 மணிக்கு. அப்ப நான் ஏன் டைம்லாம் நாங்க சரியா சொல்றோமோ, நீங்க வீட்டுக்கு போன பிறகு சாப்பிட்டு சரியா 1:30 மணிக்கு உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லைன்னா டிவி தட்டுறதோட சற்று நேரம் உங்களை அறைக்கு போய் முழங்கால் பண்ணி இந்த கூட்டத்துக்காக ஜெபித்தீங்கன்னா வாலிபர்கள், நான் இல்லை, வாலிபர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வாலிபர்களுக்கு ஆசீர்வாதம். ஸோ அதே போல வீட்டில் யாரெல்லாம் அப்பா அம்மா வாலிபர் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணுங்க. இன்னைக்கு சில காரியங்கள் சேர்ந்து செய்ய போறோம். சில ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இந்த கூட்டத்துக்காக சொல்லிங்க. தொடர்ந்து பிரிமாண்டே முக்கியமான காரியம், இன்னைக்கு பூக்கள் கொடுத்தது வந்து சிஸ்டர் பிரேமாவும் மிஸ்ஸஸ் செல்வி அவங்க குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க. சபை சார்பில் அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து வாரம் இந்த பூக்கள் மறுபடியும் இது செய்வோம். யாரெல்லாம் உங்களுக்கு பூக்கள் நீங்க கொடுக்கணும், உங்களுடைய கல்யாண நாட்கள், பிறந்த நாட்கள், எந்த நாட்களாக வந்தாலும் நீங்க சிஸ்டர் செல்வி கிட்ட நீங்க தொடர்பு கொள்ளலாம். சாரி சிஸ்டர் பிரேமா, ஓகே சிஸ்டர் பிரேமா நீங்க தொடர்பு கொள்ளலாம். இல்லைன்னா லேடி நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஸோ யூ வாண்ட் டு என்கரேஜ் யூ. ஸோ தொடர்ந்து பிரேமாலே தானியான வேண்டுகோள் அதிகமாக ஜெபம். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இல்லையான்னு தெரியல, மறுபடியும் சொல்றது என்னோட கடமை. சர்தான் சபையில ஜெப குழு வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுக்கு தலைமை தாங்குற நம்ம சபையில பிரேயர் கோஆர்டினேட்டர் வந்து சிஸ்டர் ட்ரேசி. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாம் இருக்கிறோம் அதுல. ஸோ உங்களுக்கு ஜெபிக்கிற அந்த வாஞ்சை இதுல என்ன நடைபெறும்னா, அப்பப்ப ஏதாவது முக்கியமான ஜெபம் தான் அதுல போடுறோம். அப்ப இமீடியட்லி யாரெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ, நீங்க வேலை செஞ்சிருந்தாலும் கொஞ்ச நேரம் ஒரு ஜெபம், ஆண்டவரே இந்த நபருக்காக, ஆண்டவரே ஒரு உடம்பு முடியல, ஆண்டவரே இந்த ஊழியம், இதுக்காக இருக்கிற இடத்துல நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே ஜெபிக்கலாம். ரூம்ல எது வேணா நீ செய்யலாம். ஸோ நீங்க இந்த ஊழியத்துல உங்களுக்கு ஆசை இருந்தா தயவுசெய்து சிஸ்டர் ட்ரேசி இல்லைன்னா என்னைய லீடர் எஃபிஷியன்ட் நீங்க தொடர்பு கொள்ளலாம். அந்த குரூப்புக்குள்ள நாங்க சேர்த்துக்குவோம். ஸோ இதுதான் பெருமாள் அனௌன்ஸ்மெண்ட். வேற ஒரு காரியம் ஒன்றும் ஓகே. வர புதன்கிழமை சரி பெருமாள் வர புதன்கிழமை எப்போதும் போல கூகுள் மீட் மூலியமாக செலவு நடைபெறும். அதுக்கு அந்த லிங்க்லாம் வந்து அந்த குரூப்லேயே வந்து அனுப்பப்படும். 8 மணிக்கு 8 மணிக்கு. ஸோ அதுக்கு முன்ன ஒரு 7:45 போல அந்த லிங்க் வந்து அந்த குரூப்ல அனுப்பப்படும். அதை சொல்லி நீங்க வந்து கலந்து கொள்ளும். ஓகே. சபை சுத்தம் செய்த நேற்று வந்து சுத்தம் செய்தது வந்து சிஸ்டர் சிசிலியா அவங்களும் குடும்பம் நினைக்கிறோம். பூக்கள் கொடுத்தது சிஸ்டர் பிரேமா, சிஸ்டர் செல்வி அவங்க குடும்பம். சபை சுத்தம் பார்த்தது வந்து சிஸ்டர் சிசிலியா அவங்க குடும்பம் வந்து செய்தாங்க. ஸோ தொடர்ந்து அவங்களுக்காக இந்த ஊழியத்தை நம்ம செய்யும். இறுதி ஜெபத்துக்கு போறதுக்கு நாளைக்கு பரீட்சை எழுத போகிற பிள்ளைகள் நம்ம சபையில ஆக்சுவலி 2 பேர் இல்லை 3 பேர். எல்வி மட்டும் தான் இன்னைக்கு இருக்கிறார். சிஸ்டர் நிஷாவும் சிஸ்டர் ஜஸ்மின் அவங்க 2 பேர் நம்ம மத்தியில் வீட்டில் ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ எல்வின் முன்னுக்கு அழைத்து வந்து என்னன்னா, நீங்க எல்லாம் எழுதுன்னு உங்களோட ரைட் ஹேண்ட் நீங்க கைகளை தூக்கி நம்ம எல்வின்காக சொல்லிப்போம். அதே மாதிரி சிஸ்டர் நிஷாவும் சகோதரி நிஷாவும் சகோதரி ஜஸ்மினும் அவங்களும் பேர்கள் சொல்லி நம்ம ஜெபிப்போம். கைகளை உயர்த்தி மத்தியில் ஒப்புக்கொண்டு நம்ம ஜெபிப்போம். அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. அப்பா மறுபடியும் எங்க சபையில சேர்ந்த இந்த 3 பிள்ளைகளும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா நிஷாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜஸ்மின்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எல்வின்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சார். இந்த 3 பிள்ளைகளும் ஆண்டவரே நாளைக்கு பரிச்சை ஒவ்வொரு சுவாமி சிறந்ததை செய்ய அப்பா அந்த நாளிலே சுவாமி எந்த பயமும் இருக்காத படிக்க சுவாமி உண்மையே நோக்கி
எதெல்லாம் பிள்ளைகளை படித்தாங்களோ அதை ஞாபகத்துக்கு வர அந்த தைரியத்தையும் அந்த உற்சாகத்தை தருமுறையாக நான் சொல்லிக்கிறேன். தேவைகளை சந்தியம் நல்லா சுகத்தையும் பலத்தையும் நீ தருமுறையாக நான் சொல்லிக்கிறேன் சுவாமி. அதிகமாக நான் ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. நம்ம 3 பிள்ளைகள் மட்டுமில்ல, மற்ற எல்லா பரிச்சயம் அந்த பிள்ளைகளுக்காக நான் சொல்லிக்கிறோம். எல்லாம் உடைய பிள்ளைகள் ஐயா, எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கிற தேவை ஒப்புக் கொடுக்கிறோம். நேரத்துக்காக நன்றி. எல்லா துதிக்கான மகிமை ஒருத்தருக்கே செலுத்தி இயேசு நாமத்தை ஜெபத்துக்காக நல்லதுக்காக வாங்க நம்ம இறுதி ஜெபத்துக்கு நாம் கடந்து செல்வோம். நெக்ஸ்ட் பிரே. ஐயா, இந்த நாளுக்காக மறுபடியும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வழிநடத்தின தேவனையும் உமக்கு நன்றி ஐயா. தேங்க்யூ ஃபாதர். எங்களோட பேசுறதுக்காக நன்றி. இந்த நாளிலே எங்களுடைய கண்கள் அங்கேயும் இங்கேயும் போகாத படிக்க சுவாமி உண்மையை நோக்கி நாங்கள் பார்க்க தரப்பட்ட மாவீரனுடைய ஆலோசனையும் விசேஷமாக நாளே சபைக்கு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதம், வீட்டில் கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் சுவாமி. சபை விட்டு நாங்கள் வீட்டுக்கு போகும்போதும் போகிறத நீ பாதுகாத்துக்கணும். பிள்ளைகள் செய்கிற வேலைகள், படிக்கிற பாடங்கள் எதுவாக இருந்தாலும் சுவாமி, செய்கிற ஊழியங்கள் எல்லாம் நீ ஆசீர்வாதம். உமக்கு எப்பொழுதும் சிறந்ததை கொடுக்க சமப்படுத்தும் தரப்படுத்தும். நாளுக்காக நன்றி. எல்லா துதிகள மகிமை உமக்கு ஒருத்தருக்கே செலுத்தும். இயேசு நாமத்தை ஜெபத்துக்கு நீங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஏதாவது ஜெபம் தேவை இருந்தால் நாங்கள் சொல்லிக்கிறோம். We are here to pray for you. அப்படி ஏதாவது காரியங்கள் உங்களுக்கு தான் இருக்கும். நீங்கள் தான் பார்க்கலாம். Thank you. God bless you.